பெரிய தெய்வம்னா யாரு தெரியுமா சொல்லுவோம்? சிவன். சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. சிவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனாலதான் பாருங்க, பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே இருந்து, விந்துவிலே அண்ட சராசரம். அப்ப முதன்முதலாக உலகத்தில் தோன்றியவன் எம்பெருமான் சிவபெருமான். அவர் கோயில் இருக்கா? இருக்குங்க. நிறைய கோயில் இருக்கு. இருக்கு. சிவன் கோயில் போறமே, சிவனை கும்பிடுறமே, எங்கேயாவது சிவனுடைய உருவத்தை கும்பிடுறோமா? சிவன் கோயில் போயிருக்கீங்களா? சிவன் கோயில சிவனை எப்படி கும்பிடுவீங்க? சிவசிவா. நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு புரியல. சிவனை எந்த உருவத்துல கும்பிடுவீங்க? லிங்கம். அவங்க பதில பாக்க இப்படி கும்பிடுவாங்களா? அப்ப ஜாங்க மட்டும் நீங்க கேட்டது வந்து எப்படி கும்பிடுவீங்க கேட்டா இப்படிதான் கும்பிடுவாங்க. அதனால நீங்க எந்த எப்படி சொல்லி கும்பிடா சிவசிவானுக்குன்னா அப்படி கும்பிடா அப்படி கேட்கணும். மனிதனுக்கு யார் அறிவு அதை கொஞ்சமாவது பயன்படுத்தணுமா? பயன்படுத்தி இப்ப பேசுங்க. நான் இப்ப உங்களுக்கு வைக்கணும் பாருங்க. அப்படி சிவனுக்கு கோயில் இருக்கு. போயிருக்கீங்க? பெருமாள் கோயில் இருக்கா? இருக்கு. எத்தனை 108 திவ்யாலயம். பிரம்மாவுக்கு கோயில் இருக்கா? அவர் கோவிலே இருக்கக்கூடாது சாபம் வாங்கினார். என்ன சாபம் வாங்கினாரு? சிவன் பேர், அதாவது மதாவிஷ்ணு பெரியாரா பிரம்மன் பெரியாரான்னு போட்டி, நான் தான் பிரச்சனை சொல்லி இருக்கும்போது சிவபெருமான் ஒருத்தர் காட்சி கொடுத்து, ஏன்னா உங்க கேட்டோட பெரியார் நான் ஒருத்தர் நிக்கிறேன், திருவண்ணாமலையை ஜோதி உருவமாக காட்சி கொடுத்து என்னுடைய அடியை முடியை யார் ஒருத்தர் பாக்குறோம்னா அவன் தான் பெரியார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? மகாவிஷ்ணு மேல பூமியை குறைந்து கூர்ம அவதாரம் எடுத்து உள்ள பூமியை குறைஞ்சு போயிட்டு இருக்காரு. மாசத்தை பாக்குறதுக்கு கூர்மம்னா பண்டிகை அவதாரம் எடுத்து போயிட்டு இருக்காரு. அவர் பிரம்மா என்ன பண்றாருன்னா அன்னப்பட்சியில மேல போயிட்டே இருக்காரு. முடிய பார்த்து விடுவாங்க. ஆண்டுகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிட்டே பார்க்க முடியல. அப்ப மேல ஒருத்தருக்கு பூலோகத்துக்கு தாளம்பூன்னு ஒரு பூ, அந்த பூ பூமியை நோக்கி வந்துருக்கா. அப்பதான் பிரம்மதேவன் சொல்றாரு, நான் போய் சிவனுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லுவேன், நீ சாட்சி சொல்றியா? போய் சாட்சி சொல்லு. சரி, அப்ப அந்த பூ என்ன நினைக்கிற? படைக்கிற கடவுள் பிரம்மாவே போய் சொல்றாரு. நம்ம என்ன பண்றது? சொல்லுவோம் சொல்லி அந்த பூ ஒத்துக்கிச்சு. பிரம்மாவை நேரம் இறங்கி வந்து சிவன் சொல்றாரு, ஐயா உங்களுடைய அடியை முடியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்க. அப்பதான் சிவன் சொல்றாரு, உலகத்துக்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து படியிறக்கக்கூடியவன் நான். நீ பாத்தியா பாக்க எனக்கு தெரியாதா? நீ பொய் சொன்னதால உனக்கு தண்டனை உண்டு. உனக்கு மட்டும் இல்ல, ஒருத்தன் தப்பு செய்யறான்னா தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை விட தப்பு செய்ய துணை இருக்கா முடியா, அவனுக்கு தான் தப்பு தண்டனை அதிகமா. பிரம்மதேவன் நீ தவறு செய்து விட்ட, பொய் சொன்ன, அதனால பூமியில உனக்கு கோயிலே இல்லாம போட்டும் சாபம். தாளம்புக்கு என்ன சாப விமோசனம் கொடுக்குறாரு? நீ பிரம்மதேவன் செய்த தவறுக்கு ஒத்துழைப்பதால பூலோகத்துல சிவ பூஜையில என்னைக்கு எங்கேயும் பயன்படக்கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். 2 பேரும் ஐயா தாளம் கேட்கிற, அவர் படைச்சவர், அவர் சொன்னதுனால மீற முடியாது அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு சாப விமோசனம், பிரம்மாவுக்கு சாப விமோசனம். பிரம்மதேவனுக்கு எங்க சாப விமோசனம் கிடைச்சிச்சு? எங்க? நம்ம நாரதர் போட்டுருப்பாயா? பிரம்மாவுக்கு கோயிலே இல்ல, இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். காரணம் என்ன?